ஆரம்பிக்க முதல் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஒரு ரூம்ல ஒரு சின்ன பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளைக்கு பக்கத்துல ஒரு ஆப்பிளும் இருக்கு, ஒரு நாய்க்குட்டியும் இருக்கு. அந்த பிள்ளை ஆப்பிளை வெட்டி சாப்பிட்றத நார்மல் பிஹேவியர்னு நினைப்பீங்களா, இல்லைன்னா அந்த நாய்க்குட்டியை அடிச்சு கொண்டு சாப்பிட்றத நார்மல் பிஹேவியர்னு நினைப்பீங்களா? நிச்சயமா ஆப்பிள் சாப்பிட்றது தான் நார்மல் பிஹேவியர். நாய்க்குட்டியை அடிச்சு கொண்டு சாப்பிட்டா சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட தான் கூட்டிட்டு போவீங்க. அப்போ அந்த இடத்துல நாய்க்குட்டிக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி இருந்திருந்தா அப்பையும் இதே தான் செய்திருப்பீங்கடா. அப்போ நீங்க செய்யறது என்ன? ஒரு நாய்க்கும் ஒரு ஆட்டுக்கும் உங்களால என்ன வித்தியாசத்தை சொல்ல முடியும்? வலி, வேதனை, பசி, அன்பு, இந்த உணர்வுகள் மனிதன் உட்பட எல்லா விலங்குகளுக்கும் ஒன்றுதான். நாய் கடிச்சா வலிக்கும், ஆட்டு கடிச்சா வலிக்காது, கொஞ்சம் தான் வலிக்கும்டெல்லாம் இல்லை. பாபா பிளாக் ஷிப், ஹேவ் யூ எனி வூல்? செம்மறியாடிட தோல்ல கம்பளி இருக்கிறது உங்களோட தேவைக்காகவா? கோழி இந்த உலகத்துல பிறந்தது உங்களோட தட்டுகள் உணவாகிறதுக்கா? பசு பாலை கறந்தது உங்களுக்கா, கன்று குட்டிக்கா? இந்த சூழலும் சமூகமும் கல்வி திட்டமும் பிள்ளை கல்வி கற்க ஆரம்பிக்கிற காலத்திலேயே விலங்கினவாதம் என்ற நஞ்சத்தான் விதைக்குது. நர்சரியிலே இந்த மாதிரி ரைம்ஸை சொல்லி கொடுத்து அனிமல் குரூவல்ட்டியை நார்மலைஸ் பண்றீங்க. டியர் பேரண்ட்ஸ், தொடர்ந்தும் நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு விலங்குகளை மனிதனல்லா பிற விலங்குன்னு கருதி பிரிவினைவாதம் செய்யத்தான் சொல்லி கொடுப்பீங்கண்டா உங்களுடைய பேரண்டிங் சரியா என்பதே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு.